வெல்கம் டு ஐடிஐ மாக் டெஸ்ட் ஆல் ட்ரேட் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? எலாஸ்டிசிட்டின்றது செகண்ட் இயரில், சரிங்களா, இன்ஜினியரிங் ட்ரேடில் செகண்ட் இயருக்கு வருது. மாடியூல் 5ல் பார்க்க போகிறோம். ஒர்க் ஷாப் கல்வி சயின்ஸில் மாடியூல் 5ல் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் எலாஸ்டிக்? சரிங்களா? வாட் இஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல்? அதாவது விச் இஸ் கேட்டிருக்காங்க. விச் இஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. விச் இஸ் எது வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான். சரிங்களா? நைலான் தான் எலாஸ்டிக் மெட்டீரியல். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல்? எது வந்து தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் வந்து அதாவது வினைல் பாலிமர். சரிங்களா? வினைல் பாலிமர் தான் வந்து நமக்கு தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதுதான் வந்து வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் டைப்னு சொல்லுவாங்க. வெப்பத்தை தாங்கக்கூடிய பிளாஸ்டிக் இதெல்லாம் ஓரளவுக்கு. அப்போ வினைல் பாலிமர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரெச் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த் இஸ் அலோவபிள் ஃபார் எலாஸ்டிக் மெட்டீரியல்? ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது, அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறோம். சரிங்களா? இழுக்கும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அது நீளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 300% வரைக்கும் அது. அப்புறம் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து 3 மடங்கு. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம அதை நீட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன்? ஒரிஜினல் டைமென்ஷனுக்கும் சேஞ்ச் இன் டைமென்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் தான். சரிங்களா? ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெயின் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இது நமக்கு சம் போடுறதுக்கு இந்த ஃபார்முலா கம்பல்சரி இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சிடணும். இந்த டாப்பிக்கில் நம்ம 3 ஃபார்முலா கம்பல்சரி தெரிஞ்சிடணும். ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு, சரிங்களா, அதுவும் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா. இது இருந்தால் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம ஓரளவுக்கு சம்மை நம்ம அட்டன் பண்ண முடியும். அது 3த்தையுமே நல்லா பார்த்துங்க. சரிங்களா? அப்புறம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4த்தையுமே அந்த ஈக்குவேஷன் மட்டும் படிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த 4 ஈக்குவேஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொஷின்லேயே வருது, பாருங்கள். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின்? ஸ்ட்ரெயினுடைய யூனிட் கேட்குறாங்க. ஸ்ட்ரெயினுக்கு என்ன யூனிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நோ யூனிட்டு சொல்கிறாங்க. ஏன் ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட்டு அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? அப்போ நமக்கு லென்த்து. சரிங்களா? அதாவது சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து சொல்கிறோம். ரெண்டுமே லென்த்துன்னு சொல்கிறாங்க. எம்எம்லனா எம்எம்மில் போட போகிறாங்க, மீட்டர்னால் மீட்டரில் போட போகிறாங்க, சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் மேலேயும் கீழேயும் வரும். சரிங்களா? அப்போ மேலேயும் சென்டிமீட்டர்னால் கீழே சென்டிமீட்டர் மாதிரி சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ எந்த வேல்யூ எடுக்கிறோமோ 2 வேல்யூமே அழகு வந்து கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ யூனிட். புரியுதுங்களா? இதுவே ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க யூனிட்டு. இதுவே ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருந்தாங்கன்னா கேஜி பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா என்னென்னா, அதாவது யூனிட் என்னென்னா கேஜி பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்? அதாவது சேஞ்ச் இன் லென்த்துக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஸ்ட்ரெயின்னா தெரிஞ்சிச்சிங்க. லீனியர் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதனுடைய ரேஷியோ வந்து லீனியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் லேட்ரல் ஸ்ட்ரெயின் அண்டு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின்? அதாவது லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா புற தகைவுக்கும், சரிங்களா, புறத்தகவி டிவைட் பை நீச்சி தகவு ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் என்னன்னு சொல்லுவாங்க, பாய்சன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பாய்சன் ரேஷியோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், விச் சிம்பிள் இஸ் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்ப்ரெஸ் சேஞ்ச் இன் லென்த்? அதாவது எந்த சிம்பிளை சேஞ்ச் இன் லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சரு, டோ எல். சரிங்களா? டோ எல் தான் சேஞ்ச் இன் லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்மனெண்ட் லென்த்துக்கு நம்ம டேரெக்டாக எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் சேஞ்ச் இன் லென்த்துக்கு பார்த்திங்கன்னா டோ எல் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸோடைய, அதாவது ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ரேஷியோ எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா தெரியும். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அப்போ நமக்கு இங்கே என்ன யூஸ் ஆகுது? அப்போ லோடு ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். லோடு அல்லது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கூட எது கோயின்சைட் ஆகுது? ஏ தான் கோயின்சைட் ஆகுது. அப்போ லோடு அண்டு ஏரியா. சரிங்களா?
அதுதான் இதனுடைய ரேஷியோ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், விச் ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் ரிவிட்ஸில் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? சரிங்களா? வெட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியர் ஃபோர்ஸ் தான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் கொஷினில் உங்களுக்கு ரிவீட்டோடைய படமே இருக்குது, பாருங்களேன், இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ இதில் என்ன ஃபோர்ஸ் ரிவீட்டுக்குன்னு கேட்டாங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லணும். சரிங்களா? வெட்டு ஃபோர்ஸ், விசை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விச் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், இதில் எந்த டைப் ரிவீட் கொடுத்துருக்காங்க, எந்த டைப் ஸ்ட்ரெஸ் இதில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், வெட்டு தகைவு. சரிங்களா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பல்க் மாடுலஸ் உடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெயின். சரிங்களா? யங்ஸ் மாடுலஸுக்கு ஃபார்முலா இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஆனால் பல்க் மாடுலஸுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெஸ், வால்யூம்ன்றது ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெயின். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், விச் லா ஸ்டேட் தட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா சொல்லியிருக்கு. சரிங்களா? அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லா. சரிங்களா? அப்போ எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் மெட்டீரியல் இருக்குல்ல, அதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் லா தான் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்வெம்மை சால்வ் பண்ணுவோம். அப்போ ஹூக்ஸ் லா தான் இது சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாயிண்ட் சி உடைய பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பின்றது எலாஸ்டிக் லிமிட்டுன்னு சொல்லுவோம், சின்றது ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவோம், டின்றது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், பின்றது கடைசி ஈன்றது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு இதில் சின்றது, அப்போ சின்றது ஈல்டு பாயிண்ட். சரிங்களா? சின்றது ஈல்டு பாயிண்ட். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க நல்லா. இந்த 4 ஆப்ஷனில் இது ஒன்றா கேட்கலாம் கொடுத்துருக்குறதுல. சரிங்களா? வாட் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட்டைன்டு பை எ மெட்டீரியல் பிஃபோர் ரிப்ச்சர். அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அது வந்து அந்த உடையாமல், ரிப்ச்சர்ன்றது உடையாமல் அது ஒரு அதிகபட்ச வேல்யூவில் எந்த ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதை அது ஒரிஜினலாக டேமேஜ் ஆகாமல் அளவுக்கு ரிப்ச்சர் பிஃபோர், அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எந்த விசை செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? அதிகபட்ச தகைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு தான் என்னன்னு சொல்லுவோம்? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அந்த பொருள் எந்த ஒரு சேதாரமும் அடையாமல் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்ஸு தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு கேட்டாங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இது பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால் அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு டைம் 2 டைம் எழுதி பார்த்துங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எழுதிங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அதை ஞாபகமாக எழுதிங்க. ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு அதையும் எழுதி வச்சுங்க. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டுன்னா என்ன? லோடு பை ஏரியா. ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. இந்த 3மே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இது மற்ற சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அல்டிமேட் லோடு டு ஏரியா ஆஃப் ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன். அதாவது அல்டிமேட் லோடு, சரிங்களா, அல்டிமேட் லோடுக்கும் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அல்டிமேட் லோடுக்கும் ஏரியா ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனுக்கும் உள்ள இது என்னன்னு சொல்லுவோம்? சரிங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். நார்மலாக லோடுக்கும் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். அல்டிமேட் லோடு ஏரியான்னு கேட்கறதுனால அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து சி கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக, இப்போ பி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இருக்கிற எல்லா லெட்டரும் நம்ம தெரிஞ்சு வச்சுருது கம்பல்சரி. ஏதாவது ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் டஸ் த பாயிண்ட் பி டினோட் இன் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபில் பின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட், அதாவது எலாஸ்டிக் லிமிட்ன்றது பி குறிக்குது. சி வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு பாயிண்ட்டு குறிக்குது. டி வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. இ வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ வந்து எதுவும் இல்லை. சரிங்களா?
நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின்? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சொல்லுவோம். நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் என்ன சொல்லுவோம்? யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு பல்க் மாடுலஸ் சொல்லுவோம். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நம்ம அந்த இது ஞாபகம் வச்சுங்க நல்லா, அப்போ தான் நமக்கு இது ஆன்சர் பண்ண முடியும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். சரிங்களா? வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்லுவோம்? யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தான் முன்னாடி சொன்னேன். அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா என்னென்னா ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். சரிங்களா? அதனுடைய ரேஷியோ தான் இது. விச் ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் கிராங்க் ஷாஃப்ட்? ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டில் என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். டார்ஷனல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தகைவு. சரிங்களா? ஒரு முறுக்கு தகைவு வந்து அது மேலே உருவாகுது. சுழலக்கூடிய ஒரு முறுக்கு தகைவு அதில் உருவாகுது. சரிங்களா? 22 கொஷின், விச் இஸ் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்? எது வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. வினைல் பாலிமர்ன்றது தெர்மோ பிளாஸ்டிக்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைலான்றது பிளாஸ்டிக் படிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெலமைன் ரெசின். சரிங்களா? மெலமைன் ரெசின் தான் வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். சரிங்களா? அடுத்த கொஷின், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டால் வாட் ஃபோர்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு பஞ்ச் எ ஹோல் 10 mm டயா இன் 1 mm திக்னஸ் பிளேட். சரிங்களா? 1 mm திக்னஸ் பிளேட்டில் 10 mm டயாவுக்கு ஒரு ஹோல் போட சொல்கிறாங்க. இஃப் த அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ், அலோவபிளான நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க வேல்யூ. சரிங்களா? அது வந்து 15 Nm² கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. சரிங்களா? அப்போ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியாவை அந்த சைடு கொண்டு போகிறோம். சரிங்களா? அப்படி கொண்டு போனால் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதில் 2 வேல்யூ தெரிஞ்சால் தான் 3வது வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஏரியா வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கான அதனுடைய சைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏரியாவுக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக ஏரியா கொடுக்கல, நமக்கு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னென்னா பை டி டி. சரிங்களா? பை டி இன்ட்டு டி. இந்த டி வந்து பார்த்திங்கன்னா திக்னஸை குறிக்குது. இந்த பை இருக்குது. பை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியா எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டு பொருள்னாலே அந்த பொருளுக்கு எப்பயுமே பை யூஸ் பண்ணுவோம். இந்த டின்றது வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டரும், அந்த டீன்றது வந்து திக்னஸும் குறிக்குது. சரிங்களா? அப்போ பை வேல்யூ 22/7 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா 10 mm டயா. சரிங்களா? ஃபார்முலா வந்து பை டி, அதுதான் நம்ம ஃபார்முலா. பை டி இன்ட்டு டி. அப்போ இந்த டி வந்து 1 mm சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா வேல்யூ 220 டிவைடட் பை 7. சரிங்களா? இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னா நமக்கு அடிச்சிங்கன்னா 31.43 வருது. சரிங்களா? இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, ஏன்னா 7ல் 22ல் 3 டைம் இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. 1 வந்து பக்கத்தில் ஆட் பண்ணிங்கன்னா 10 ஆகிடும். 10ல் 1 டைம் வரும், மீதி புள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் 0 ஆட் பண்ணுறோம், 30ன்னு வருது. 30ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டைம் வருது, 428ன்னு வருது. அப்போ 4 டைம் ப்ளஸ், அப்போ 31.343ன்றது mm² தான் நமக்கு ஏரியா. சரிங்களா? mm². சரிங்களா? இந்த mm² தான் நமக்கு வேல்யூ. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இப்போ ஏரியா வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு 31.43 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்குது. சரிங்களா?
அப்போ ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு 50. அப்போ நம்ம ஈஸியாக ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா தான் அப்படியே நம்ம ஃபோர்ஸ்னு எழுதுறோம். ஃபோர்ஸுக்கு மாற்றிட்டு வரோம். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. சரிங்களா? நமக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு தெரியும்? 50. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து 50 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா வந்து 31.43. சரிங்களா? 31.43 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, சரிங்களா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 157.1.5. சரிங்களா? இதுதான் நமக்கு எழுதுது. அப்போ 1571.5 நியூட்டன். சரிங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா, நமக்கு ஃபோர்ஸுக்கு நமக்கு யூனிட் தெரியும். விசையின் அலகு நியூட்டன் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ நியூட்டன். அப்போ 157.4. சரிங்களா? அப்போ 5 நம்ம போட்டிருக்கோம், 0.5. அப்போ நேராக இந்த வேல்யூ தான் இருக்குது. சரிங்களா? சி தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். வாட் இஸ் த டென்சில் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. இஃப் ஏ ஸ்கொயர் ராட் 10 mm. சரிங்களா? ஒரு ஸ்கொயர் ராடு வந்து 10 mm இருக்குது. சைடு இட் இஸ் டெஸ்டட் ஃபார் டென்சில் லோட் 1000 kg. அதாவது 1000 kg வச்சு நம்ம செக் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. டென்சில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு ஸ்கொயர் ராடு கொடுத்துருக்காங்க, 10 mm சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டென்சில் லோடு. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இது மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இப்படி ஒரு ஃபார்முலா இப்படி யூஸ் பண்ணுவோம். இது ஸ்ட்ரெஸ்ஸுக்காக. சரிங்களா? நான் ஷார்ட் ஃபார்மாக எஸ்ன்னு போட்டிருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன், பார்த்துச்சிங்க. சரிங்களா? இப்போ சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை லோடுலலாம் இல்லை ஃபோர்ஸுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் ரெண்டுத்தில் எது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். லோடு ஆர் ஃபோர்ஸ், எஃப்னு போடுற ஃபோர்ஸுக்கு. சரிங்களா? டிவைடட் பை ஏரியா. இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்கொயர் ராடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஸ்கொயர் ராடாக இருக்குது. நம்ம ரவுண்ட் ராடாக இருந்தால் அதுக்கு பைடி அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ ஸ்கொயர் ராடுன்றதுனால ஸ்கொயருக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? சரிங்களா? பக்கம் இன்ட்டு பக்கம் நம்ம படிச்சிருப்போம் தமிழில். சரிங்களா? அப்போ இங்கிலீஷில் ஏ ஸ்கொயர், அதை பக்கம் இன்ட்டு பக்கத்தை வந்து ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். சரிங்களா? ஏ இன்ட்டு ஏ அப்படி தான் நமக்கு சொல்லுவோம். அதை பக்கம் இன்ட்டு பக்கம்னு சொல்லுங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லோடுன்றது 1000. சரிங்களா? அப்போ ஏரியா வேல்யூ, ஏ வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க சைடு. சரிங்களா? 10 mm சைடு. அப்போ ஏ ஸ்கொயர்டுன்றதுனால 10 × 10ன்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? நான் 10 × 10 எழுதுறேன். இந்த 10ல் 1 0 கேன்சல் பண்ணேன். இந்த 10 வந்து இன்னொரு 0 கேன்சல் பண்ணுறேன். அப்போ 10 மட்டும் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு என்னது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட்டு கேஜி mm ஸ்கொயர். சரிங்களா? கேஜி mm ஸ்கொயர் சொல்லுவோம். கேஜி mm ஸ்கொயர். அப்போ நமக்கு எத்தனை வருது? 10 தானே வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா 10 kg mm ஸ்கொயர். சரிங்களா? ஆன்சர் ஓகேங்களா? அப்போ ஆன்சர் புரியுதுங்களா உங்களுக்கு? வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஸ்ட்ரெஸ்ஸு தெரிஞ்சிருந்தால் போதும். அதை லோடு பை ஏரியான்னு எழுதுவோம். லோடு வேல்யூ 1000 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து ஸ்கொயர் ராடுன்றதுனால நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுக்கிறோம். இதுவே ரவுண்ட் ராடுனா பைடின்னு எடுப்போம். சரிங்களா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ நம்ம ஸ்கொயர் ராடு எடுத்து ஏ ஸ்கொயர் நம்ம டிவைட் பண்ணால் 10 kg கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் அ டென்சில் ஸ்ட்ரெயின்? டென்சில் ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. இஃப் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 3.2 kilogram Newton is applied to a bar of original length. ஒரு பாருடைய ஒரிஜினல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 2800 mm. எக்ஸ்டெண்டட் பார்
நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆகுது, எவ்வளோ 0.5 mm எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. நமக்கு ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங், சரிங்களா, ஒரிஜினல் டைமென்ஷன் அதுக்கு மேலே டிவைடட் பை பார்த்திங்கன்னா சேஞ்ச் டைமென்ஷன் அப்படி சொல்லுவாங்க, இல்லைனா சேஞ்சிங் லென்த்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயினுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா இந்த இது எழுதுவோம். சரிங்களா? ஸ்ட்ரெயினுக்கு ஷார்ட் ஃபார்மாக நம்ம இப்படி எழுதுவோம். ஈட்டா மாதிரி போடுவாங்க. இது வந்து இது மாதிரி நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? போட்டு ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல், சரிங்களா, ஒரிஜினல் ஓஆர்னு போடுறோம், ஒரிஜினல் லென்த்து, சரிங்களா, எல்லுன்னு போடுறோம், ஒரிஜினல் லென்த்துன்னு போடணும். மேலே எக்ஸ்டெண்டட் லென்த், சரிங்களா, மேலே எக்ஸ்டெண்டட் இல்லை இன்க்ரீஸ்டு லென்த் அப்படின்றது மேலே வரும். நான் எக்ஸ்டெண்டட் எல்லு போடுறோம். சரிங்களா? எக்ஸ்டெண்டட் லென்த்துன்னா இன்க்ரீஸ் ஆன லென்த்து. சரிங்களா? அப்போ நம்ம கொடுத்துருக்காங்க வேல்யூ. அப்போ நமக்கு எக்ஸ்டெண்டட் லென்த் எவ்வளோ இருக்குது, 0.5 இருக்குது, 5 mm டிவைடட் பை நமக்கு ஒரிஜினல் லென்த் எவ்வளோ, 2800 mm. சரிங்களா? இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? 0.5 2800 டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன டிவைட் பண்ணோம், 1000 0.5 டிவைடட் பை 2200. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 0.00178. சரிங்களா? 0.00178 வருது. அப்போ 7 பக்கத்தில் இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கிறோம், 6ன்னு போகிறோம். அப்போ 301786 அப்படின்றது போடலாம். சரிங்களா? நம்ம எழுதலாம். அப்போ பாருங்கள் ஆன்சர் என்ன இருக்குது ஆப்ஷனில். அப்போ 0.0001786. சரிங்களா? இப்போ புரியுங்களா உங்களுக்கு? ஆன்சர் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ்டு லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், இல்லைனா எக்ஸ்டெண்டட் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அதாவது அதிகரிக்கப்பட்ட நீளம் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான நீளம். சரிங்களா? அதனுடைய உண்மையான நீளம் எவ்வளோ, அது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு சம் கேட்டிருக்காங்க, ஹவு மச் ஸ்ட்ரெயின் இஸ் டெவலப்டு இன் ஏ அயன் ராடு. ஒரு அயன் ராடில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் வந்து டெவலப் ஆகின்னு கேட்குறாங்க. 1 மீட்டர் லென்த் கேட்டு எலாங்கேட்டட் டு 1 சென்டிமீட்டர். 1 மீட்டர் லென்த் இருக்கிறது 1 சென்டிமீட்டருக்கு எலாங்கேட் நீளமானி தான். சரிங்களா? மாறுதான், சேஞ்ச் ஆகுது, லென்த்து அதிகமாகுது. இஃப் ஏ ஃபோர்ஸ் 100 kg இஸ் அப்ளைட் அட் ஏ 1 end. ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 1 எண்டில் 100 kg ஃபோர்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மை நமக்கு என்ன பண்ணணும், அப்போ நமக்கு ஸ்ட்ரெயின் ஃபார்முலா தான். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு என்ன எழுதலாம், ஈட்டா மாதிரி ஒரு சிம்பிள் போடலாமா? ஈட்டா மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டேன். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்சிங் லென்த் எவ்வளோ. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லென்த்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நான் 1ன்னு போட்டுக்கிறேன். சேஞ்சிங் ஆர் எலாங்கேட்டட் லென்த்து. சரிங்களா? அதிகரிக்கப்பட்ட நீளம் இல்லைன்னா நீளம் அடைஞ்ச அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலே அப்போ மேலே வர வேல்யூ பார்த்திங்கன்னா சென்டிமீட்டருக்கு, கீழே கொடுக்குற வேல்யூ மீட்டரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் ஒரே வேல்யூக்காக நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம ஈஸியாக கொண்டு வரணும். எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்து 1 மீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த கான்செப்டில் தான் நான் 1 மீட்டரை என்னென்னு எழுதுறேன், இன்ட்டு 100ஆல் பெருக்கிறேன். இப்போ என்ன வேணும், இப்போ எனக்கு சென்டிமீட்டருக்கு மாறிடுங்களா, அப்போ மேலே இருக்கிறது 1 அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ 100 வந்துடுச்சு, 1/100 வந்துடும். சரிங்களா? 1/100 1/100 நீங்கள் டிவைட் பண்ணணுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, இப்போ நம்ம 1 டிவைட் பண்ண முடியாது, அதனால் ஒரு புள்ளி வைக்கி இங்கே 0 சேர்க்குறேன். சரிங்களா? புள்ளி வச்சு 0 சேர்க்குறேன், 10 தான் வருது. அப்பயும் என்னால் சேர்க்க முடியல, டிவைட் ஆகாது.
அப்போ என்ன பண்ணால் இன்னும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அங்கே ஒரு ஜீரோ சேர்க்குறேன். புள்ளி வச்ச இடத்துல ஒரு ஜீரோ சேர்க்கணும் சரிங்களா. புள்ளி வச்ச இடத்துல ஒரு ஜீரோ சேர்த்துட்டு திரும்ப இங்கே ஒரு ஜீரோ சேர்க்குறேன். அப்போ 100 ஈஸியாக டிவைட் ஆகிடும் சரிங்களா. அப்போ 1 டைம் டிவைட் ஆகுது. அப்போ 0.01 தான் ஆன்சர் சரிங்களா. இப்போ ஆன்சர் புரியுதுங்களா. இப்போ ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யங்ஸ் மாடுலஸ் கேட்குறாங்க. இஃப் ஏ ஒயர் இஸ் 2 மீட்டர் லாங்குற ஒயர் வந்து 2 மீட்டர் லாங்கில் இருக்கான். 0.8 mm ஸ்கொயர் சரிங்களா. அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க, mm² கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து 2 மீட்டராக. இன் கிராஸ் செக்ஷன் இன்க்ரீசஸ் இட்ஸ் லென்த் பை 1.6 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் 8 kg வெயிட் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸுக்கு ஃபார்முலா தெரியுங்களா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அது நமக்கு தெரியணும். யங்ஸ் மாடுலஸை நான் ஒய்ன்னு போடுறேன், அது ஷார்ட் ஃபார்மாக நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன எழுதுவோம், இப்படி எழுதுமா, ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயினுக்கு இப்படி எழுதுமா அப்படி நான் எழுதியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் தான் வந்து யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறோம். அதாவது இந்த சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, யங்ஸ் மாடுலஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ அதுக்கப்புறமா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிம்பிளும் ஸ்ட்ரெயினுக்கான சிம்பிளும் நம்ம போட்டுட்டோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யங்ஸ் மாடுலஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எதுவும் வேல்யூவும் நம்ம கொடுக்கல, டைரெக்டாக கொடுக்கல சரிங்களா. அப்போ இன்டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடித்தீங்கன்னா ஃபார்முலா டோ ஈக்குவல் டு நான் போட்டிருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியானா நமக்கு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஃபோர்ஸ் அல்லது லோடு பை ஏரியா சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் ஆர் லோடு பை ஏரியா. அப்போ லோடாக நமக்கு எத்தனை இருக்குது, கேஜி 8 kg லோடு இருக்குது, அதை நான் 8ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இதுக்கு லோடு பை ஏரியா அப்படின்னு போடலாம், L/A அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் நான் போட போகிறேன். L/A ஏரியா ஈக்குவல் டு, நம்ம எல்லுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 8 kg, லோடுன்றது 8 kg, அதை நான் 8ன்னு கொடுக்குறேன். ஏரியா வேல்யூ எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏரியா வந்து 0.08 mm² கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் நமக்கு ஏரியா சரிங்களா. கிராஸ் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ 0.8ஆல் நான் டிவைட் பண்ணணும். இதை எனக்கு டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை டிவைட் பண்ணணுன்னா நான் இன்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு மேலேயும் 10ஆலையும் கீழேயும் 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம வேல்யூ சேஞ்ச் ஆகும். எப்படி வரும்னா 8 80 டிவைடட் பை 8ன்னு வரும் சரிங்களா. வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80ன்னு வரும். அப்புறம் நம்ம ஒரு டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைப்போம். அப்போ 80ன்றது நமக்கு 8ஆக சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. அப்போ மேலே இருக்கிற டாப் 80 அப்படியே இருக்கும். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ எத்தனை தடம் வருது, 10 டைம் வருது சரிங்களா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 10 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா தான் ஈட்டான்னு எழுதுவோம் சரிங்களா. அதை நான் வேறு ஒரு கலரில் போடுறேன் பார்த்துங்க. அதை நம்ம ஈட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. இது எழுதிட்டு இப்போ நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து சரிங்களா. அப்போ சேஞ்ச் இன் லென்த்து, இது சேஞ்சிங் லென்த்து, அது எல்லுன்னு போடுறேன் சரிங்களா. இது ஒரிஜினல் லென்த்து சரிங்களா. அப்போ OLன்னு போடுறேன், நான் வச்சுங்க சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. அப்போ ஒரு சேஞ்சிங் லென்த்து அது CL, இது ஒரிஜினல் லென்த்து OL போடுறேன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு அதுதான் நமக்கு ஸ்ட்ரெயின் சரிங்களா. அப்போ எவ்வளோ வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு 1.6 mm அப்படின்னு வந்திருக்கான் சரிங்களா. அப்போ உண்மையான அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் லாங்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ 2 மீட்டர் லாங்கு, நம்ம 1.6 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லென்த்து 8 kg நம்ம அது மேலே அப்ளை பண்ணும்போது சரிங்களா. அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னா, நீங்கள் இதை டிவைட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ 1 டிவைட் பண்ணுறேன், 1 டிவைட் பண்ண முடியல, அதனால் 0 புள்ளி வச்சு
பக்கத்தில் 16 கணக்கு பண்ணுறேன் சரிங்களா. 16 நீங்கள் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா 8ன்னு வரும் சரிங்களா. அப்போ 0.8. அதுக்கு முன்னாடி என்னென்னா நமக்கு 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் சரிங்களா. 1.6ன்றது எம்எம், ஆனால் நம்ம 2 மீட்டர், அப்போ எத்தனை எம்எம் சேர்ந்தது ஒரு மீட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 1000 எம்எம் சேர்ந்தது 1 மீட்டர். அப்போ 2 எம்எம் எத்தனைன்னா 2000. அப்போ 2000 நான் போட்டுக்கிறேன், புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு ஏன் 2000 எடுத்துக்கிறேன்னு தெரியுங்களா. 1000 எம்எம் சேர்ந்தது 1 மீட்ரு, ஆனால் இங்கே 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2000 எம்எம் சேர்ந்தது 2 மீட்ரு சரிங்களா. அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல என்ன வரும்னா இப்போ டிவைட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ஆன்சரு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம கால்குலேட்டரை கூட டைப் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. கால்குலேட்டரை டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு கொடுத்துக்கிற வேல்யூ அப்போ நமக்கு என்ன கால்குலேட்டர் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ 1.6 டிவைடட் பை என்னது 2000. அப்போ நமக்கு என்ன வருது 0.008ன்னு வருது சரிங்களா. 1.00. அப்போ நமக்கு ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.008 சரிங்களா. அப்போ நமக்கு 2 வேல்யூமே கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ரெயின் வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. அதாவது இன்னும் நம்ம 0.00 அது 10ன்றது அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 0.00 அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்னென்னு வந்து 0.008ன்னு வந்துடுங்களா. அப்போ அதை தான் நம்ம இது பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரிஞ்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதுதான் நான் எழுத போகிறோம். y = ஸ்ட்ரெஸ் வேல்யூ டிவைடட் பை ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 10ன்னு வந்துச்சு. ஸ்ட்ரெயின் வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 0.008ன்னு வந்துச்சு. இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ 10ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா சரிங்களா. என்ன ஆன்சர் வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆன்சர் என்னன்னா நமக்கு என்ன எழுதியிருக்கோம் 10 டிவைடட் பை 0.0008. அப்போ நான் போடுறேன். அப்போ நமக்கு என்ன இருக்குது 12,000, அதாவது 12,500 வருதுங்களா. அப்போ பாருங்கள் நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்குது பார்த்தீங்கன்னா 12,500 சரிங்களா. அப்போ kg mm² சரிங்களா ஆன்சர். இப்போ புரியுதுங்களா. 12,000 mm² எப்படி வருது, ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடித்து ஃபார்முலா தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா லோடு பை ஏரியா, அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. லோடுக்கு 8 kgயும் ஏரியாவுக்கு என்னென்னா 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா ஒரிஜினல் சேஞ்சிங் லென்த்து பை ஒரிஜினல் லென்த்து. சேஞ்சிங் லென்த்து 1.6 சேஞ்ச் ஆகிருக்கு டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து 2 மீட்ரு. அப்படியே 2 மீட்ரு நம்ம என்ன பண்ணுறோம் எம்எம்முக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 2000 மாறிடும். அப்போ 1.6 2000ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 0.008ன்னு வருது. அப்போ நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து 10ன்னு வந்திருக்கு. அப்போ 10 ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் யங்ஸ் மாடுலஸ் = 10 டிவைடட் பை 0. ஸ்ட்ரெயின் சரிங்களா, அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ நம்ம அதை போடுறோம் 10 டிவைடட் பை 0.008. நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 12,000, அதாவது 12,500 ஆன்சர் வருது சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு சம்மு. வாட் இஸ் த சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. இஃப் த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து 35 kg சரிங்களா, 35 kg mm², ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5 சரிங்களா. நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5ன்னு கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த மெட்டீரியல் கொடுத்து 35 அதுவும் கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க இது கேட்குறாங்க, அதாவது சேஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா சேஃப்டி ஃபேக்டரா, அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி = அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம இதுக்கு இந்த கொஷின் முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி = அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை
ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் சரிங்களா அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸும் போட போகிறோம். அதை வச்சுன்னா நம்ம அந்த சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அதை ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எஃப்எஸ்ன்னு போடுறேன் சரிங்களா. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எஃப்எஸ் வேல்யூ ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் யூஎஸ், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் யூஎஸ். எஸ் கொஞ்சம் இதாக வந்திருக்கு. யூஎஸ் சரிங்களா. யூஎஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் சரிங்களா. டபிள்யூஎஸ்ன்னு போடலாம். அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் போடுறேன். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. யூஎஸ் அது என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 35 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை டபிள்யூ, அதாவது ஒர்க் சேஃப் ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லுவீங்களா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ டபிள்யூஎஸ் அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை அந்த சைடு எடுத்துக்கிட்டு கமா, இது கமா போட்டுட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அந்த சைடு வச்சுக்கிட்டு 35 பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ கீழே டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணனா வரும் 7 வருதுங்களா. 35 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 5 சரிங்களா. அப்போ நமக்கு வேல்யூ 7 புரியுதுங்களா. ரொம்ப ஈஸி சம்மு. எஃப்எஸ்ன்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, யூஎஸ்ன்றது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அதாவது சேஃப் ஸ்ட்ரெஸ். அதை தான் நான் கொடுத்துருக்கேன். இது நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா வச்சு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 35ன்றது வேல்யூ தெரியும் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ தெரியும். அப்போ நம்ம தெரியாத வேல்யூவை லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்ச வேல்யூவை ஏன் நமக்கு மேலே இருக்கிற வேல்யூ டிவைடில் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கிண்டாண்ட மல்டிப்ளையில் இருந்ததுன்னா டிவைடில் தான் வரும் சரிங்களா. டிவைடில் இருந்ததுன்னா மல்டிப்ளையில் போகும் ஆப்போசிட்டாக. அப்போ நமக்கு டிவைடில் வருது. அப்போ 35 பை 5ன்னு வருது. அதை நமக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 7 வருது சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். விச் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த இடத்துல விச் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டைப் ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 சைடு ஆரோ பார்த்திங்கன்னா ஒரு பொருள் மேலே வந்து அதனுடைய அழுத்துது சரிங்களா. அழுத்துகிற மாதிரி அந்த பொருள் மேலே வருது. அப்போ கம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ ஒரு பொருளை அழுத்துறது தான் கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு. அப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இதை சரிங்களா. இதை கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சம்முமே மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மற்ற மேக்ஸ் வீடியோஸும் அதில் இருக்குது. அதுவும் பாருங்கள். ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் எல்லாருக்குமே அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு சம்மை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.